இலங்கை ஒலிபரப்பு கூடுத்தாபன முஸ்லிம் சேவை நேரம் 8:20. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பு செய்த கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, எமது இலங்கை வானொலி முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பாற்றி அதன் வாயிலாக மக்கள் மத்தியில் பிரபலமாகி முஸ்லிம் சேவைக்கு பெருமிதம் தேடித்தந்த நமது மூத்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து பரவசமடைவதே எமது பாரம்பரியம் நிகழ்ச்சியின் நோக்கு. சந்தேகமே இல்லை, அத்தகையோரின் பட்டியல் மிகவும் நீளமானதே. இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை முடிந்தவர்களை தேடி அவர்களை அணுகி அவர்களின் மனப்பதிவுகளை மீட்டி பார்க்க நாம் நினைத்திருக்கிறோம். இன்று நம் நிலைய கலையகத்தில் முஸ்லிம் சேவைக்கு சிறுகதைகள், நாடகங்கள் எழுதி கவியரங்குகள், உரையாடல்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன் ஆளுமையை பதிவு செய்து தமிழ் உலகில் நன்கு பரிச்சயப்பட்ட ஓர் எழுத்தாளர், ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட அறிவியல் துறை ஆசிரியர், பிறகு பிரதி கல்வி பணிப்பாளராக பணிபுரிந்தார். தனது எழுத்துப் பணிகளில் 2010களில் மணி விழாவும் கண்டு சாகித்ய விருதுகள் உட்பட பல்வேறு பரிசுகள் பெற்றவர். இலக்கியம் பேசும் இடங்களில் எல்லாம் இவர் பெயரும் நமக்கு கேட்கும். இவர் தென்னிலங்கை எழுத்தாளர் மத்தியில் பிரபல்யமான ஒருவர். இவரது எலிக்கோடு எனும் புதுக்கவிதை தொகுப்பு இலங்கையில் வெளிவந்த புது கவிதை தொகுப்புகளில் ஆரம்ப தொகுப்பாக திகழ்கிறது. இவரது எழுத்துப் பணிகளைக் கண்டு முஸ்லிம் சேவையும் பெருமிதம் அடைகிறது. ஆமாம் நேயர்களே, உங்களது யூகம் சரியே. இங்கே அந்த பிரபல எழுத்தாளர், கவிஞர் திக்வலை கமால் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் எழுத்தாளர் திக்வலை கமால் அவர்களே. வலைக்கும் சலாம். எங்களது அழைப்பினை அன்போடு ஏற்று இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை நேசத்தோடு வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். திக்வலை கமால் அவர்களே, உண்மையில் அது ஒரு பொற்காலம். அந்த நாட்களில் இலங்கை வானொலி மட்டுமே தன்னிகரில்லாத தனித்துவமான ஊடகமாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலேயே இலங்கை வானொலி முஸ்லிம் சேவைக்கு நாடகங்கள், சிறுகதைகள் எழுதி நேயர்கள் மத்தியில் பிரபல்யமாகும் அரிய வாய்ப்பு இறையோனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது பற்றிய உங்களது வானொலி முஸ்லிம் சேவையின் ஆரம்ப கால நினைவுகளை கொஞ்சம் மீட்டி பார்ப்போமா? முதலிலே இது சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால், என்னுடைய எழுத்து வாழ்க்கை ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள் கடந்த பின்புதான் வானொலியோடு நான் தொடர்புபட்டேன். அப்போது நான் நினைக்கிறேன் 1972ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். வானொலியிலே கவிஞர் மன்றம் என்ற ஒரு வாராந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதனை அப்போது பொத்துவில் ஆசாத் மௌலானா அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் எதிர்பாராத விதமாக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அதனை பார்த்த பொழுது இந்த கவிஞர் மன்ற விசேட நிகழ்ச்சி ஒன்றில், அதாவது ஒரு பெருநாள் தினத்தை முன்னிட்ட ஒரு விசேட கவியரங்கிலே கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மிகுந்த மகிழ்ச்சியோடும் முன் அனுபவம் இல்லாமலும் அந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து கலந்து கொண்டேன். அது ஒளிபரப்பாகிய போது, அதுவே என்னுடைய பிரதி மூலமாக என்றாலும் சரி, நேரடியாக என்றாலும் சரி, என்னுடைய முதல் நிகழ்ச்சி அதுவாகவே இருந்தது. அதனை தொடர்ந்து வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பவராக நான் இருந்த பொழுதும் அதற்கு எழுதுவது சம்பந்தமாக என் மனசிலே ஒரு போதாமை இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அநேக மாணவர்கள் சொல்வது போல வானொலிக்கு எழுதுகின்ற பொழுது அது எவ்வளவுதான் உன்னதமான படைப்பாக இருந்தாலும் கூட அது காற்றோடு கலந்து விடுகிறது, பதிவு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த ஆதங்கம் பொதுவாக எல்லா படைப்பாளிகள் மத்தியிலும் இருந்து வருகிறது. உண்மைதான். இன்று பல பேர் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படி விஷயங்கள் செய்திருக்கிறோம், இப்படி தொகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம்,
இப்படி அற்புதமான நாடகங்களை கவியரங்களை எல்லாம் நடத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்று எதுவுமே எங்கள் கைவசம் இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இருந்தாலும் இங்கே ஒரு செய்தியை பதிவாக்கிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பல எமது மூத்த நேர்கள் நினைவிலே நிறுத்தி அதனை அசை போட்டுக் கொண்டிருப்பதை நான் அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான். அடிக்கடி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அறிவு சார்ந்தவர்களாக படித்தவர்களாக என்று இல்லாவிட்டாலும் மிக சாதாரண மனிதர்கள் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளை நினைத்து அவர்கள் இப்படி மீண்டும் ஒரு யுகத்துக்கு நாங்கள் செல்ல முடியுமா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்பதை நான் அவர்கள் வாயிலாலே கேட்டிருக்கின்றேன். ஆக இப்படியாக இந்த கவியரங்கினுடைய ஆரம்பத்தை தொடர்ந்து மெல்ல மெல்ல இந்த நிகழ்ச்சி மீதான என்னுடைய ஆர்வம் வெளிப்பட ஆரம்பித்தது. நீங்கள் முஸ்லிம் சேவைக்கு சிறந்த தரமிக்க நாடகங்களை எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் எழுதிய முதலாவது நாடகம் பற்றி உங்களால் இப்பொழுது நினைவுபடுத்த முடியுமா? நிச்சயமாக நினைத்து பார்க்க முடியும். நான் அப்பொழுது சிறுகதைகளும் சில தொடர்கதைகளும் எழுதி இலக்கிய துறையிலே ஒரு 10 ஆண்டு அனுபவம் உள்ளவனாக வந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். நான் முன்பின் சொன்னது போல இந்த வானொலிக்கு எழுதுவது சம்பந்தமாக என்னுடைய ஒரு மனநிலையிலே நான் இருந்த பொழுதும் என்னுடைய விடயங்களை ஆக்கங்களை பத்திரிகையில் வாசிப்பவர்கள், என்னுடைய சகோதர மக்கள், என்னிடம் படிக்கின்ற பாடசாலை மாணவர்கள், சக ஆசிரியர்கள் இப்படி பலருமே சொன்ன ஒரு விடயம், நீங்கள் பத்திரிகைகளுக்கு மாத்திரம் எழுதி போதாது, வானொலிக்கும் எழுத வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள். இது சம்பந்தமாக நான் என்னுடைய சமகால நண்பர்களோடு உரையாடிய பொழுது அவர்களும் இது ஒரு நல்ல ஊடகம், நீங்கள் நினைக்கின்ற விஷயங்களை அவர்களுக்குள் கொண்டு போவதற்கு இந்த வானொலியை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் தான் நான் அதனை ஏற்றுக்கொண்டு என்னுடைய முதலாவது நாடகத்தை வானொலிக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு சிறிய ஒரு அனுபவம். அனுப்பி நான் 2 மாதங்கள் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வானொலி ஒளிபரப்பாவது சம்பந்தமாக எனக்கு எந்த கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை. பிறகு நான் நினைத்தேன் என்னுடைய நாடகம் அது தரமில்லாததாக இருக்க வேண்டும், ஆகவே நான் இன்னொரு முயற்சி செய்வது தான் பொருத்தம் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் கூட நான் அன்று ஒரு கடிதம் எழுதினேன். இப்படி ஒரு நாடகம் நான் அனுப்பி வைத்தேன், அது சம்பந்தமான எந்த கடிதமும் எனக்கு வரவில்லை, நீங்கள் ஒளிபரப்பாகாத பட்சத்தில் அந்த பிரதியை நான் வேறு விதமாக பயன்படுத்த நினைக்கிறேன் என்று ஒரு கடிதம் அனுப்பினேன். அதற்கு எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. நீங்கள் நேரில் வந்து காரியாலய நேரத்தில் எங்களை சந்திக்கவும் என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதன்படி நான் நிலையத்துக்கு வருகை தந்தேன். தந்து நான் அந்த தகவலை கொடுத்தவுடன் என்னை உள்ளே அழைத்து சென்றார்கள். அங்கே முஸ்லீம் சேவையின் பணிப்பாளர் அவர்கள் VA கபூர் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார். அவர் என்னை மிகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வரவேற்று அந்த நான் அனுப்பிய நாடக பிரதியை அவர் வெளியே எடுத்து அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வானொலி ஒளிபரப்புகள் பல வயது தரத்தில் உள்ளவர்களும் அதனை நுகர்கிறார்கள், நேயர்களாக இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு 5 வயது பிள்ளையில் இருந்து ஒரு 75-80 வயது வரை உள்ளவர்களும் அதனை கேட்கிறார்கள். ஆகவே எங்களுடைய வானொலி மூலமாக நாங்கள் செய்கின்ற எந்த ஆக்கமாக இருந்தாலும் அது எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற விதமாக பொருத்தப்பாடு அற்றதாக இருக்கக்கூடாது என்ற விடத்தை அவர் எனக்கு சுட்டி காட்டிவிட்டு என்னுடைய நாடகத்திலிருந்து சில இடங்களை அவர் ஏற்கனவே குறிப்பு எழுதப்பட்டிருந்தது, அந்த இடங்களை காட்டி, இப்போ இந்த விஷயம் ஒரு 5-7 வயது பிள்ளைக்கு இந்த இடம் பொருத்தமானதாக இருக்காது, ஆனால் அவர்களும் கேட்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படி அந்த எல்லா வயது தரப்பினரையும் மனதில் கொண்டு சில இடங்களை நீங்கள் கையாள வேண்டும், அதை உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் நிச்சயமாக முடியும். உடனே என்னிடம் பிரதியை தந்தார். நீங்கள் கொண்டு போங்க, திரும்ப வாசிச்சுட்டு அந்த அடிப்படையில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கன்னு சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் நான் விலகி கொண்ட விஷயம், நாங்கள் பத்திரிகைக்கு எழுதுவது போல் அல்லாமல் இந்த வானொலிக்கு எழுதுவதற்கு சில கட்டுப்பாடுகளை, சில ஒழுங்கு விதிகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்ற உண்மை எனக்கு விளங்கியது. அதன் அடிப்படையிலே நான் அந்த நாடகத்தை திரும்பவும் எழுதி அனுப்பிய போது உடனடியாக அந்த நாடகம் ஒளிபரப்பாக இருப்பதாகவும் எனக்கு தகவல் கிடைத்தது. அந்த நாடகம் ஒரு புதிய ஜீவன், இதுதான் அந்த நாடகத்தினுடைய தலைப்பு, ஒரு புதிய
ஜீவன். இந்த நாடகம் என்னுடைய முதலாவது நாடகம் மட்டுமல்ல, அது பலஸ்தீன அரசியலை மையமாக கொண்ட ஒரு நாடகம். அந்த நாடகம் ஒளிபரப்பான போது உண்மையிலே பலரும் சொன்னார், இது முதலாவது நாடகமே இப்படி இருக்கிறதே, அப்படி இப்படி இருக்கிறதே, யாரும் தொடாத ஒரு பகுதியை நீங்கள் தொட்டு எழுதியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் எனக்கு உற்சாகம் ஊட்டினார்கள். அதில் இருந்து நான் தொடர்ச்சியாக வானொலிக்கு என்று நாடகங்கள் எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து நீண்ட காலமாக ஒரு 20 வருஷங்களாக தொடர்ச்சியாகவே நான் நாடகங்களை எழுதி வந்தேன். நிறைய நாடகங்களை நான் அந்த வகையிலே எழுதியிருக்கிறேன். எத்தனை தான் எழுதியிருந்தாலும் அந்த முதல் நாடக அனுபவம் இப்பொழுதும் என்னுடைய மனதிலே பசுமையாக இருக்கின்றது. அன்று மர்ஹூம் வி. கஃபூர் அவர்கள் உங்களுக்கு வழங்கிய அந்த ஆலோசனை இன்றைய நமது வானொலி எழுத்தாளர்களுக்கும் பயன்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இங்கு நினைவுபடுத்தியதே மிக பொருத்தமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். தவிர நமது முஸ்லீம் சேவையில் ஒளிபரப்பான நாடகங்களை பொறுத்தவரை முஸ்லீம்கள் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாது தமிழ் பேசுகின்ற அனைவராலும் மிக சுவையாக ரசனையாக கேட்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவே முஸ்லீம் நாடகங்கள் அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒருபடி மேல் அதிகமாக சொல்வதானால் இன்று மெகா தொடர்கள் என்று விமர்சனம் செய்கின்றார்களே, அதையும் விட மிஞ்சும் அளவுக்கு முஸ்லீம் நாடகங்கள் தரமாக ஒளிபரப்பாக இருக்கின்றன. அக்காலகட்டத்தில் நாடகங்களில் பங்கேற்ற நம் மூத்த கலைஞர்கள் அப்போது முஸ்லீம் சேவையில் நாடக தயாரிப்பாளர்களாக இருந்தோர் அதிகமாக பிரதி எழுதியவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களிடம் இருந்தால் சொல்லுங்களேன். அதை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் சொன்னீர்கள், முஸ்லீம் சேவை நாடகங்களை முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் கேட்டு ரசிப்பதாக விதந்துரைப்பதாக குறிப்பிட்டீர்கள். இது சம்பந்தமான ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. நான் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் என்னுடைய கல்வி தேவைக்காக சென்றிருந்தேன். இது 1973 அல்லது 74ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விஷயம். அப்பொழுது அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருந்த சிரித்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய நகைச்சுவை சஞ்சிகை, அதனுடைய ஆசிரியர் சிவஞான சுந்தரம் அவர்களை நாம் சந்திக்க சென்றிருந்தேன். அப்பொழுது அவரோட கதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், நான் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் ஒளிபரப்பாகின்ற முஸ்லீம் நிகழ்ச்சி நாடகத்தை கேட்கின்றேன். அது மிகவும் தரமான விஷயமாக இருப்பதோடு எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளும் நான் அதனை தவறியது கிடையாது என்று அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது. இங்கு எனக்கும் ஒரு நினைவு வருகிறது. பிரபல ஊடகவியலாளர் திரு சிவகுருநாதன் அவர்கள் கூட பல தடவை நமது முஸ்லீம் நாடகங்களை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இப்போ முஸ்லீம் சேவை நாடகங்களை மற்றவர்களும் கேட்கிறார்கள், அடுத்த சமூகத்தவர்களும் கேட்கிறார்கள் என்பதை நான் நினைக்கும் பொழுது, அப்படி கேட்க வைத்ததில் இந்த முஸ்லீம் நாடக ஆசிரியர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. நிச்சயமாக. அந்த வகையில் நாங்கள் சொல்லப்போனால் எடுத்த உடனே எங்களுக்கு ஞாபகம் வரும் எம் அஷ்ரஃப் கான், எம் அஸ்வத் கான் போன்றவர்கள். அவர்கள் முஸ்லீம் நிகழ்ச்சி நாடகங்களின் மன்னர்களாக இருந்தவர்கள். அவர்கள் பலவிதமான கோணங்களில் பலவிதமான நுட்பங்களை கையாண்டு அந்த நாடகங்கள் எழுதியவர்கள். அவர்கள் அந்த துறைக்கென்றே வந்தவர்கள் போன்று சிறப்பாக அதிலே சேவையாற்றி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த காலத்தில் எழுதினார்கள். அது மாத்திரமன்றி தீன்ஷா என்பவர், மர்ஹூம் தீன்ஷா அவர்கள் நாடகங்கள் எழுதினார். SACM ஃபிர்தோசி அவர்கள் எழுதினார்கள். ஜுனைதா ஷெரீஃப், முத்துமீரான் போன்றவர்கள் எல்லாரும் அந்த காலத்திலே நாடகங்களை நிறைய எழுதினார்கள். அந்த காலத்தில் நாடகம் எழுதுபவர்கள் என்று பெரிய ஒரு வட்டம் உண்மையில் இருக்கவில்லை. ஒரு 10-12 பேர் தான் இருந்தார்கள். இவர்கள் மாறி மாறி எழுதும் பொழுது இன்னும் ஒருவர் அதிலே சேர்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய நாடகங்கள்லாம் உண்மையே மிக அற்புதமான நாடகங்கள் தான். அவைகள் இன்று எங்களுக்கு எழுத்துருவில் காண கிடைக்காமல் இருப்பதுதான் ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். முஸ்லீம் சிறுகதைகள் எழுதுவதில் மிகவும் முன்னணியில் நின்ற ஆனாசானா அப்துல் சமத் அவர்களும் நாடகங்களை எழுதி அதுக்கான சிறந்த பிரதிகளை தந்திருக்கின்றார்கள். நாடகம் பிரதிகள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானதுதான் நாடகங்களில் நடிப்பவர்கள். இந்த நாடக நடிகர்கள் தான் அந்த நாடகத்துக்கு உயிரூட்டுகின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக பலரை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. எங்களுடைய எல்லோரும் அறிந்த அப்துல் ஹமீத், தொடர்ந்து என் தாலிப், ஓ நாகூர், KMA மொஹிடீன், சபா மஹமூர், KA ஜவாஹர், மாத்திரமன்றி பெண்களிலும் சிறந்த நடிகைகள் இருந்தார்கள். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஆமினா பேகம் ஃபாரூக் அவர்கள். அதே போன்று நெய் ரஹீம் சஹீத், ஃபுர்கான் பி இஃப்திகார்
இந்த நூர்ஜஹான் மர்சூக், சில்மியா ஹாதி போன்றவர்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த நாடகங்களிலே நடித்து வந்தார்கள். அவர்களுடைய அந்த பங்களிப்பு இந்த நாடகத்தினுடைய தரத்தை மேலோங்க செய்வதில் முக்கிய காரணமாக இருந்தது. அது மாத்திரமன்றி அந்த நாடகங்களை தயாரித்தளிப்பது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். நடிகர்களை, பொருத்தமான நடிகர்களை தெரிவு செய்ய வேண்டும், அதனை சீராக்க வேண்டும். இப்படியான பல விடயங்களை அந்த நாடக தயாரிப்பாளர்கள் செய்து வந்தார்கள். அந்த நாளில் மிகவும் பிரபலமான நாடக தயாரிப்பாளராக எம்எச் குத்தூஸ் அவர்கள் நீண்ட காலம் செயற்பட்டார். பிறகு எம்எம் இர்ஃபான், குலாம் ரஷீத் போன்றவர்கள் எல்லாரும் அந்த காலத்திலே செயற்பட்டார்கள். இந்த முத்தரப்பினரதும் ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் மிகச்சிறந்த நாடகங்களை முஸ்லிம் சேவையால் தயாரித்து வழங்க முடிந்தது என்பது எனது நம்பிக்கை. அந்த பழைய நாடகங்கள் மீண்டும் முஸ்லிம் சேவையில் மறு ஒளிபரப்பு செய்கின்ற போது அதை கேட்கின்ற நம் இளைய தலைமுறையினர் வியந்திருக்கிறார்கள். இப்படியும் தரமான நாடகங்கள் அன்று ஒளிபரப்பப்பட்டதா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். தவிர நீங்கள் 95களில் நிலாமுற்றம் எனும் நிகழ்ச்சியை வார வாரம் நடாத்தியிருக்கிறீர்கள். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் நேர்கண்ட மூத்தோரின் ஆளுமையை பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த நிகழ்ச்சியும் எங்களுடைய நாட்டின் கலைஞர்களை, முஸ்லிம் கலைஞர்களை, எழுத்தாளர்களை, கவிஞர்களை நேயர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் மிக பிரபலமான நடிகர்கள், வானொலி நடிகர்கள், பிரதியாக்கர்த்தாக்கள் எல்லோரும் அதில் நேர்காணல் செய்யப்பட்டார்கள். அதிலே பல பேர் நாங்கள் இவ்வளவு காலம் நடித்திருக்கிறோம், ஆனால் எங்களை யாரும் நேர்காணல் செய்யவில்லை, இப்பொழுதுதான் முஸ்லிம் சேவை இதனை செய்திருக்கின்றது என்று அவர்கள் ஆதங்கப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அநேகமாக மிக முக்கியமான படைப்பாளிகள், ஆளுமைகள் எல்லோரும் அங்கே வந்து கலந்து கொண்டார்கள். எஸ்எம்ஏ ஹசன் அவர்கள், பேராதனை சர்வநிசா அவர்கள், காலஞ்சென்ற கவிஞர் அன்பு முஹைதீன், பாவலர் ஃபசில் காரியப்பர் போன்றவர்கள் எல்லோருமே அதில் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, மிகவும் இப்பொழுது நினைக்கும் பொழுதே ஒரு பூரிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு விடயத்தையும் நான் அதில் குறிப்பிட வேண்டும். இந்த முஸ்லிம் சேவையினுடைய முதலாவது பணிப்பாளராக, இரண்டாவது பணிப்பாளராக, அதனை தொடர்ந்து வந்த பணிப்பாளர்களாக இருந்தவர்களையும் அந்த முஸ்லீம் சேவை அழைத்து அவர்களையும் நாங்கள் அந்த நேர்காணல், நிலாமுற்றம் என்ற நிகழ்ச்சியிலே நேர்காணல் செய்தோம். அதாவது வி அப்துல் கஃபூர் அவர்கள், குத்தூஸ் மரைக்கார் அவர்கள், பிறகு மௌலவி ZL முகமது அவர்கள், இவர்களும் அந்த அழைப்பை ஏற்று வருகை தந்து எங்களுக்கு நேர்காணலுக்கு தந்து ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அது மிகவும் ஒரு அந்த வரிசை தொடர் மிகவும் உன்னதமான ஆளுமைகளை கொண்ட ஒரு தொடர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுகிறேன். நிலாமுற்றம் நிகழ்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக நடாத்தியிருக்கிறீர்கள் என்பதை தெரிவிப்பதில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் முஸ்லிம் சேவைக்கு அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்கிறீர்கள். இது பற்றி சற்று கொஞ்சம் நினைவுபடுத்துவோமே. ஆம், வானொலியிலே நாடகங்கள் ஒளிபரப்பாக கொண்டிருந்ததுக்கு மேலதிகமாக சிறுகதையில் ஒளிபரப்பாக ஆரம்பித்தன. நான் நினைக்கிறேன் அது எங்களுடைய காலத்தில் தான் அது ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக நம்புகின்றேன். அப்பொழுது அதனுடைய தயாரிப்பாளராக இருந்த குலாம் ரஷீத் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பி, இப்படி ஒரு சிறுகதை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றோம், அதற்காக 3 கதைகள் அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த 3 கதை ஏன் கேட்கிறார் என்பது எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அதுக்குரிய காரணம் என்னென்று தெரியவில்லை. பிறகு அவர் கேட்டுக்கொண்டபடி 3 கதைகளை நான் அனுப்பி வைத்தேன். பிறகு சிறிது காலத்தில் அந்த சிறுகதை நிகழ்ச்சி ஆரம்பமாகியது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நிகழ்ச்சியை, இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது போதுமான கைப்பிரதிகளை வைத்துக்கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் 3 பிரதிகளை முக்கியமான எழுத்தாளர்களிடம் கேட்டோம் என்ற கருத்தை அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அந்த சிறுகதை ஒரு பிரதி சிறுகதையாசிரியர் அந்த கதையை அனுப்பி வைத்தார். அதனை அதுக்கு 10 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒருவர் அந்த கதையை வாசிக்க வேண்டும். அவ்வாறு ஒருவர் அந்த கதையை வாசித்தார். அந்த வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு சிறுகதையாக இருந்தாலும் ஒரு நாடகத்தை கேட்பது போன்ற, ஒரு குறு நாடகத்தை கேட்கின்ற போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தத்தக்கதாக அந்த சிறுகதை வாசிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த சிறுகதை வாசிப்புகள் வேறு ஒளிபரப்புகள் நான் கேட்டிருக்கின்றேன். அதில் யாராவது ஒருவர் எடுத்து அந்த முழு சிறுகதையும் வாசித்து விட்டு போவார். இங்கேயும் அப்படித்தான், ஒரே ஒருவர் தான் அந்த சிறுகதையை வாசித்தார்.
ஆனால் அந்த கதையிலே ஒரு 3 பாத்திரங்கள் வருவதாக வைத்துக் கொள்வோம். அந்த 3 பாத்திரங்களையும் அந்த சிறுகதையை வாசித்தவர் 3 பாத்திரமாக மாறி அதனை வாசித்தார். ஒரு தாய் என்றால் தாயினுடைய தோரணையில் அந்த குரலில், தகப்பன் என்றால் தகப்பனுடைய தோரணையில் அந்த குரலில், சிறுவன் சொன்னால் அந்த சிறுவன் போல இப்படி வாசிப்பதன் மூலம் அந்த சிறுகதைக்கு ஒரு நாடகத்தை கேட்கின்ற போல ஒரு பெரும் வாசகர் ஒரு நேர்வட்டத்தை உருவாக்குவதற்கு அந்த வாசிப்பு முறை காரணம் உண்டு. அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வாசிப்பை செய்தவர் இப்பொழுது என்னை நேர்கண்டு கொண்டிருக்கின்ற இந்த எங்களுடைய நண்பர் MSM ஜின்னா அவர்கள் தான் அதனை வெற்றிபூர்வமாக்கினார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி திக்வலை கமால் அவர்களே. நீங்கள் நம் மூத்த எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மத்தியில் பிரபல்யமாகி அதை பேணி வரும் அதே நேரம் இன்று நம் இளையோர் மத்தியிலும் புகழ் சேர்த்து வருகிறீர்கள். இது தொடர்பில் தற்போதைய உங்களது எழுத்துப் பணிகள், எதிர்கால செயற்பாடுகள் குறித்து எங்களுக்கு அறிய தாருங்களேன். ஒருவன் எழுத்தாளராக ஆரம்பித்து விட்டால் என்னுடைய கருத்தின்படி அவன் தன்னுடைய கடைசி நாள் வரை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் தான் நானும் என்னுடைய பணியை ஆரம்பித்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக எழுதி வருகின்றேன். பலரை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு 10 வருஷம் எழுதுவார்கள், அதற்கு பிறகு அதனை விட்டு விடுவார்கள். இன்னும் கொஞ்ச காலம் இருந்துட்டு திரும்ப ஒரு கதையை எழுதுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எழுத்தாளராக ஆரம்பித்து அவருடைய தொழில் குடும்பம் இப்படியெல்லாம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு கடைசி காலத்தில் திரும்ப ஆரம்பிப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட எழுத்தாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் அந்த வாசகர்களுக்கு அவருடைய அந்த தொடர்பு, வாசகர்களுடைய அந்த வாசிப்பு தொடர்ச்சி அறுபட்டு போகின்றது. ஒரு குறிப்பிட்ட 30 வருடத்துக்கு பிறகு ஒருவர் வந்து எழுதுகின்ற பொழுது, அல்லது பென்ஷன் எடுத்த பிறகு வந்து எழுதுகின்ற பொழுது அவரை ஒரு புதிய எழுத்தாளராகத்தான் பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்காமல் ஒரு எழுத்தாளன் தொடர்ச்சியாக அவனுடைய எழுத்துக்களை ஆண்டுதோறும் மாதந்தோறும் கிழமைதோறும் எழுதி கொண்டு வருவான் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா வயதுடைய வாசகர்களும் இருப்பார்கள். அதனால்தான் அன்பர் சொன்னது போல முதியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமகால இளைஞர்களும் என்னுடைய எழுத்துக்களை வாசிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதுக்கு நான் சொன்னது போல் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பது தான் காரணம் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு எழுத்தாளன் அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் மாத்திரம்தான் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிலர் இருக்கிறார்கள், அவரை பார்த்தா இவர் சிறுகதை எழுத்தாளர் என்று தான் சொல்ல வேண்டும், சிலரை பார்த்தா இவர் கவிஞன் என்று தான் சொல்ல வேண்டும், சிலரை பார்த்தால் இவர் நாவலாசிரியர் என்று தான் சொல்ல வேண்டும், சிலரை பார்த்தால் இவர் நாடக பிரதி எழுத்தாளர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிட்ட துறை மாத்திரம் சார்ந்து வருகின்ற பொழுது அந்த பெரும்பாலான வாசகர்கள் அவர்களுக்கு கிட்டுவதில்லை. ஆகவே பல துறைகளிலும் பல முகங்களோடு அவன் அந்த எழுத்து துறைக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு நிறைய வாசகர்கள் இருப்பார்கள். தொடர்ச்சியாக மாறி மாறி பல விடயங்களை எழுதக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக நான் என்னுடைய எழுத்தை செய்து வந்திருக்கின்றேன். என்னுடைய சிறுகதை தொகுதிகள் வந்திருக்கின்றன, நாவல்கள் வந்திருக்கின்றன, கவிதை தொகைகள் வந்திருக்கின்றன. இப்படி பல சிறுவர் இலக்கியங்கள் இப்படி நிறையவே வந்திருக்கின்றன. அது மாத்திரமன்றி இன்னும் ஒரு விடயத்தை நான் புதிதாக சேர்த்து கொண்டுள்ளேன். அதாவது கடந்த ஒரு கடைசி 10 ஆண்டு காலமாக நான் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டிருக்கின்றேன். அதாவது எங்களுடைய சகோதர மொழியான சிங்கள மொழியிலிருந்து சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புகளை, இலக்கிய மொழிபெயர்ப்புகளை செய்து வருகின்றேன். ஆகவே அதன் மூலமாக இன்னொரு வாசகர் வட்டம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்படி பல பக்கமாகவும் எங்களுடைய ஆற்றலை பிரயோகிப்பதன் மூலமாக ஒரு படைப்பாளி தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். இது உங்களது நல்ல முயற்சி. இனங்களுக்கிடையிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களது மொழிபெயர்ப்புகள் தூண்டுகோலாக அமைகின்றது. நிச்சயமாக அந்த மொழிபெயர்ப்பை சில நிறுவனங்கள் ஆரம்பித்த நோக்கம் அதுதான். இன புரிந்துணர்வுக்கு மொழி ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே எழுத்தாளர்களை சம்பந்தப்படுத்தி இதனை செய்வதாக இருந்தால் மொழிபெயர்ப்பு தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மொழிபெயர்ப்பு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. எழுத்துத்துறையின் எல்லா பக்கங்களிலும் நீங்கள் ஜொலித்த ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களது பணிகள் சிறப்பாக அமைய எங்களது வாழ்த்துக்கள். எழுத்திலிருந்து வானொலிக்கு துறைக்கு வந்தது போல இப்பொழுது மிக பிரபலியமாக இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. இந்த சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் நிறையவே எழுதுகின்றார்கள். அதற்காக வளர்ந்தவர்கள் எழுதக்கூடாது என்பதல்ல. நான் இந்த சமூக வலைத்தளங்களிலே எழுதுவதற்கு முன்பே சமூக வலைத்தளங்களில் என்னுடைய ஆக்கங்கள் வெளிவர ஆரம்பித்தன.
பல்வேறு இந்த சமூக வலைத்தளங்களில் உள்ள சஞ்சிகை நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். அவர்கள் என்னுடைய புத்தகங்களிலிருந்து சிறுகதைகளை கவிதைகளை எடுத்து அதில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் சில நேர்காணல் நிகழ்ச்சிகளும் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். பிறகு இந்த தளங்களிலே நானும் எழுத வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்று நானும் ஆரம்பித்திருக்கின்றேன். அந்த வகையில் உண்மையில் இப்பொழுதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றேன். எதிர்காலத்தில் என்னுடைய பணி அதிலும் முடிந்த அளவு நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது புதிதாக எழுதி வரும் புதிய எழுத்தாளர்களுக்கு உங்களது ஆலோசனைகள் என்ன? எழுத்துறை என்பது எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு பழையன கழிதலும் புதியன வரவும் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான். அதே போன்று எழுத்துத்துறைக்கும் பல புதியவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் வந்து கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை எப்படியோ அதே மாதிரி அதிலிருந்து விடைபெற்று போய்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆகவே வருகின்றவர்கள் ஏற்கனவே நாம் சொன்னது போல நிலையான ஒரு இடத்தை இந்த இலக்கியத்துறையிலே பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அது பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, வானொலிகளிலாக இருந்தாலும் சரி, இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களிலாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் பங்கு பெற்றுகின்ற பொழுது சில முக்கியமான விஷயங்களை அவர்கள் கவனத்தில் கொண்டால்தான் அவர்களால் நின்று விடுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் பத்திரிகைக்கு ஒரு கதையை அனுப்பினால் அந்த கதை பிரசுரமாகும் என்று நாங்கள் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த பத்திரிகைக்கென்று அந்த துறைக்கென்று பத்திரிகை நிறுவனங்களிலே அதுக்கு பொறுப்பாசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வானொலிக்கு அனுப்பினாலும் கூட அங்கே பிரதிகளை பார்க்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்த்து அதில் திருத்தங்கள் செய்ய வேண்டாம், திருத்தங்கள் செய்து சில சந்தர்ப்பங்கள் குறிப்பிட்ட ஆசிரியர் மூலமே அந்த திருத்தங்களை செய்துதான் அதனை பிரசுரிக்கிறார்கள், ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் கதை என்று எழுதுகிறார்கள் அல்லது கவிதை எழுதுகிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அவற்றுக்கு அப்படியான யாரும் அதனை பார்த்து சீர்திருத்தி அதனை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. எழுதுவதை உடனடியாகவே அங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அப்படி வருகின்ற பொழுது அதிலே பதிவு வந்ததற்காக அப்படி வந்தால் அவருடைய நண்பர்கள் அதனை பாராட்டுவார்கள். ஆகவே இதை எங்களுடைய எல்லைகளாக வைத்துக்கொண்டு நாங்கள் அதிலே முழுமூச்சாக இறங்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு உண்மையான ஒரு வெற்றியையும் எங்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அது இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அந்த தளங்களை பயன்படுத்துபவர்கள் நிறைய வாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நிறைய அதில் மாத்திரமன்றி வெளிய நூல்களை சஞ்சிகைகளை வாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது சம்பந்தமாக நண்பர்களோடு கலந்துரையாடுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த கலந்துரையாடல் மூலமாக நிச்சயமாக இந்த எழுத்துத்துறை வளர்வதற்கு அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நண்பர்களோடு கலந்துரையாடல்கள் என்ற நிலைமை இருக்க வேண்டும். அதே போன்று இன்று நிறைய நூல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நிறைய புத்தகங்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இன்னும் நாள்தோறும் புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. புத்தகமாக அது வந்த உடனே இன்று உள்ள சூழ்நிலையிலே ஒரு முதலாவது புத்தகத்தை எழுதுகின்றவன் பத்திரிகையில் எதுவும் எழுதாமலேயும் தன்னுடைய முதலாவது புத்தகத்தை வெளியிடுகின்றான். அப்படி வெளியிடுவது மாத்திரமன்றி அந்த வெளியீடுகளே மிக பிரமாண்டமான முறையில் செய்வதற்கூடிய சூழமைப்பும் காணப்படுகின்றது. ஆகவே இதன் மூலமாக தான் பெரிய படைப்பாளி என்று அவன் நினைப்பானாக இருந்தால் அது தோல்வியிலே தான் வந்து முடியும். ஆகவே நிறைய எழுதுபவர்கள் நிறைய கலந்துரையாடல் செய்ய வேண்டும். மூத்த எழுத்தாளர்களோடு கவிஞர்களோடு அது சம்பந்தமாக உரையாடல் வேண்டும். இப்படிப்பட்ட ஆய்வரங்குகள், அது சம்பந்தமான நூல்கள், ஆய்வுகளை அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதனை அவதானித்து பல விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்து கொண்டு போகும் பொழுதுதான் அவர்களுடைய படைப்புகள் மிகச்சிறந்ததாக வரும். ஆகவே இன்று பத்திரிகையிலோ சஞ்சிகையிலோ அல்லது இணையதளங்களிலோ வெளிவந்தது என்பதற்காக அவர் ஒரு உன்னதமான படைப்பாளியாக முடியாது. அவர் உன்னதமான படைப்பாளியாக வர வேண்டுமாக இருந்தால் அவர் பலரையும் அனுசரித்து பல வாசிப்புகள் செய்து கலந்துரையாடல் செய்து ஆய்வுகளில் சம்பந்தப்பட்டுத்தான் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு எங்களுடைய எழுத்தாளர்கள் வருவார்களாக இருந்தால் நல்ல படைப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி. மூத்த எழுத்தாளர் கலாபூஷணம் திக்வலை கமால் அவர்களே, உங்கள் சிரமத்தை பாராமல் இங்கு வந்து அரிய பல கருத்துக்களை அள்ளி வழங்கினீர்கள். இதய ஆழத்து நன்றிகள் உங்களுக்கு.
திக்வல்லே கமால் அவர்களின் அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம். இத்தொடரின் அடுத்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 1வது வார செவ்வாய் இரவாகிய 4ஆம் திகதி இரவு 8:20 ஒலிபரப்பாக உள்ளது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க உள்ளார். ஒரு காலத்திலே இலக்கிய மஞ்சரி, இளைஞர் இதயம், கவியரங்கங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நடாத்தி ஒரு கலக்கிய மூத்த கலைஞரும் எழுத்தாளருமான புத்தளம் ஜவாத் மரைக்கார் அவர்கள். ஜவாத் மரைக்கார் அவர்களின் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அன்று ஒலிக்க உள்ளது. இத்தொடரிலே பிரபல நாடக ஆசிரியரும் கவிஞரும் எழுத்தாளருமான சட்டத்தரணி எஸ் முத்துமீரான், இன்னொரு முதுமையும் புதுமையும் நிறைந்தவரும் 1980க்கு முன்னரான காலப்பகுதிகளிலே முஸ்லிம் சேவையை கலக்கியவருமான மீலாத் இளங்கீரன் சுபைர் ஆகியோரின் அருமையான போட்டிகளும் ஒலிபரப்புக்கு ஆயத்தமாக உள்ளன. முஸ்லிம் சபைக்கு பங்களிப்பு செய்த கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி பாரம்பரியம் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள்.